திரு இந்தளூர் திருத்தல மகாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், அவர் தேவதைகளின் ஆன்மீக குருவான பிரகஸ்பதியின் மனைவி மற்றும் தாரா என்று அறியப்பட்டார். தெய்வீக இளமையை கொண்ட அவள் அழகானவள் மற்றும் பிரபஞ்சத்தை ஏமாற்றுகிறாள். சந்திரன் இறைவனின் நேர்மையை அறிந்திருந்தும் தன் மனதை அவளிடம் திருப்பினான். அவனால் தன் மனதை அவளில் லயித்து சுதந்திரமாக செய்ய முடியவில்லை. தங்கம் திருடுவது, மது அருந்துவது, கனமான படுக்கையில் உறக்கம் கொள்வது, அசத்தியமும் விலங்குகளுக்கு எதிரான வன்முறையும் உண்மையில் 5 பெரும் பாவங்கள். நிச்சயமாக பெரும் பாவங்களை செய்பவர்களுக்குரிய வெகுமதி நரகமாகும். இதை அறிந்தும் அவர் தனது ஆசிரியரை திருமணம் செய்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தார். ஆசிரியரின் மனைவி தாரா மிகவும் அழகாக இருந்த சந்திரனை பார்த்தால் தன் கடமையிலிருந்து விலகி இரவில் தனிமையில் தன் விருப்பப்படி சந்திரனை அடைந்தாள். இப்படியே நாள்கள் செல்ல செல்ல இருவரின் மனமும் காமமும் பேராசையும் கொண்டது. நட்சத்திரங்களும் சந்திரனும் தொடர்ந்து விளையாடுவதால் உலகம் மறக்கப்படுகிறது. உலகத்தின் கண்டனத்தை பற்றி நான் வெட்கப்படுகிறேன். எல்லா வகையிலும் வேதத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். காமம் நிச்சயமாக மனிதர்களின் இதயங்களை அவர்களை குழப்புகிறது. பிரகஸ்பதி தன் மனைவியை தேடி மிகவும் துயரமடைந்தார். இறுதியாக அவர் பிராமணர்களின் கூட்டத்திற்கு சென்று பிரம்மதேவரிடம் விஷயத்தை பிரத்யேகமாக தெரிவித்தார். பிரபஞ்சத்தின் அதிபதியான பிரம்மதேவரும் சந்திரனை வரவழைத்து மிரட்டினார். அவர் தாராவை விடுவித்து தனது ஆன்மீக குருவிடம் கொடுத்தார். அவள் கர்ப்பமாக இருப்பதை அறிந்த பிரகஸ்பதி கோபமடைந்தார். ஏன் இந்த கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் கூறு என்று கோபத்துடன் அவளிடம் கேட்டார். அவள் மிகவும் பயந்து போனவளாய் உலகத்திற்கே மிகவும் அழகாக இருந்த சந்திரனிடம் மெதுவாக பேசினாள். இதனால் கர்ப்பமாக இருப்பதாக நினைத்த அவளுக்கு புதன் என்ற மகன் பிறந்தான். தன் மகன் புதனை கண்ட சந்திரன் அவனை மிகுந்த பாசத்துடன் அணைத்து கொண்டான். ஆன்மீக குரு சந்திரனுக்கு காச நோயால் அவதிப்படுவார் என்று சாபமளித்தார். இதனால் சந்திரன் நோய் தாக்குதலால் நாளுக்கு நாள் வலுவிழந்து பின்னர் மரணத்திற்கு பயந்து தனது ஆன்மீக குருவிடம் அடைக்கலம் புகுந்தார். சந்திரன் கூறினார், தலைவரே, இது சந்தேகத்திற்கு இடமின்றி ஒருவரின் சொந்த பாவத்தின் பலன். இருந்தாலும் தலைவரே, பரிகாரத்தை கூறுங்கள். தன் ஆன்மீக குருவின் மனைவிகளுடன் பழகுவது பெரும் பாவம் என்று தெரிந்திருந்தும் கருணை பொக்கிஷமே, என் புத்தியின் மாயையால் நான் உருவாக்கியதை மன்னியுங்கள். பிரகஸ்பதி கூறினார், தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் தாங்க முடியாதது. மற்றவர்களின் மனைவிகளுடனும் ஆன்மீக குருவின் மனைவிகளுடனும் தொடர்பு பற்றி என்ன பேச வேண்டும்? தான் இளமையாக இருப்பதில் பெருமையும் அழகும் நிறைந்தவன். கலைகளின் தலைவரே, நீங்கள் எனக்கு எதிராக ஒரு பாவ குற்றத்தை செய்துவிட்டீர்கள். இந்த பெரும் பாவத்தின் பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும். தங்களது வில்லில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்கான பரிகாரத்தையும் நான் கூறுகிறேன். இப்பகுதி சுகந்த வனம் என்று அழைக்கப்படுகிறது. இது சஹ்யஜா நதிக்கரையில் அமைந்துள்ளது மற்றும் அனைத்து கடவுள்களாலும் வணங்கப்படுகிறது. அங்கு அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி தேவர்களுக்கு வணக்கம் செலுத்தினர். பெரும் பாவங்களால் பீடிக்கப்பட்டாலும் காச நோயிலிருந்து விடுபடுவீர்கள். இருப்பினும் நான் என் வார்த்தையை உண்மையாக வைத்திருக்கப் போகிறேன். இருபுறமும் ஒரு தீய எண்ணம் உடையவனே சிதைவை அடைந்து மீண்டும் மீண்டும் பெருகுகிறான். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறு உரையாற்றிய மான்களும் காவிரி கரைக்கு வந்தன. நறுமணம் கமழும் காட்டில் வசித்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கினர். அந்த சந்திரனின் துறவரத்தால் பகவான் ஹரி அவனது பாவங்கள் அனைத்தையும் நீக்கினார். பகவான் பிரம்மதேவர் அவர் பார்வையின் பாதையை அடைந்து அவருக்கு பாதுகாப்பு அளித்தார். அவன் முகம் லேசாக சிரித்தது. முகம் மேகம் போல் கருமையாக இருந்தது. தன்னிடம் அடைக்கலம் தேடுபவர்களுக்கு சங்கம் மற்றும் சக்கர ஏந்திய இறைவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவர் ஒரு ஸ்ரீவத்சா மற்றும் ஸ்ரீசா போன்ற மார்பையும்
அவரது கழுத்தில் அழகான கௌஸ்துப மணியையும் கொண்டிருக்கிறார். அவரை நேரில் பார்த்த சந்திரனும் மகிழ்ச்சியுடன் அவரிடம் அடைக்கலம் புகுந்தான். கருணை கடலான தாமரை கண்களை உடைய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரிடம் உரைத்தார். ஆன்மீக குருவின் பாவ சாபத்தால் வேதனை அடைந்த அவரிடம் தஞ்சம் புகுந்தார். பரமபுருஷ பகவான் கூறினார், மற்றொருவரின் மனைவியை தொடுவதை விட பெரிய பாவம் எதுவும் இல்லை. எனவே இந்த பாவமான நோய் சந்தேகத்திற்கு இடமின்றி காச நோயை உண்டாக்கியுள்ளது. பிற்பாடு மக்கள் மன வருத்தத்தினாலும் பாவ பயத்தினாலும் நிரம்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக இதுவே என் நாமத்தை ஜபித்ததற்கான பரிகாரம். உங்கள் ஆன்மீக குருவின் வார்த்தைகளால் நீங்கள் பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுபடுகிறீர்கள். இங்கு நறுமணம் கமழும் வனத்தின் பேரருளிருந்தும் என்னை வழிபடுவதிலிருந்தும் பயணம் தொடர்கிறது. ஸ்ரீ சத்குரு கூறினார். பரமபுருஷ பகவானால் இவ்வாறு உரைக்கப்பட்டதால் சந்திரன் கலையால் நிறைந்தான். மகிழ்ச்சி அடைந்த அவர் சொர்க்கத்தை அடைந்து முன்பு போல் பிரகாசித்தார். இந்த புண்ணிய ஸ்தலத்தில் உள்ள ஜெகந்நாதரை பக்தியுடன் தரிசிப்போம். எல்லா ஆண்களுக்கும் கூட காச நோய் ஒழிக்கப்படுகிறது. பெரும் பாவங்களில் ஈடுபட்டாலும் ஒரு கணம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கண்டால் அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு நறுமணம் கமழும் வனத்தில் வாழ்வான். திருஇந்தளூர் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.